ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டிச் வந்து நம்ம ஸ்கொயரில் இல்லாட்டி திலகம் ஷேப்பில் இல்லாட்டி ஒரு பீகாக்கோட ஃபெட்டல் ஃபில் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ரோஸ் ஏதாவது ஃப்ளவர்ஸ் வரைகிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பட் அது எப்படி பார்ட்ஸ் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் போட்டு வச்சுருக்க இந்த டயக்ராமில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியும். இன்கேஸ் தெரியாதவங்க யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கிளாஸோட டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்குன்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட்க்குரிய சின்ன அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டீரியலும் நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த நம்பர்லேயே டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கொடுப்பாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த ஸ்டிச் போடுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிட்டு அதில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் கேப் விட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களுக்கு லைன் போட்டிருக்கேன். அடுத்தது எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் லைனில் போட்டிருக்க இந்த பாக்ஸுக்கு சென்டரில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லைன் பாக்ஸுக்கு சென்டரில் போட்டிருப்பேன். ஸோ இந்த மேட் ஃபில்லிங் வந்து இந்த மாதிரி தான் நம்ம பிரித்து போடணும். இது வந்து எதுக்கு வேணாலும் நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். பட் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது அதோட பார்ட்ஸ் வந்து நம்ம இப்படி தான் பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு போட்டிருக்கோன்னா செகண்ட் லைன்லேயும் அதே 1/2 இன்ச் தான் இருக்கணும். பட் ஆனால் அதோட சென்டர் பாயிண்டில் இருக்கணும். ஸோ தேர்ட் லைனும் அதே 1/2 இன்ச் இருக்கணும். பட் சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். இந்த மாதிரி தான் இது ஃபில் பண்ணணும். இது வந்து சில்க் த்ரெட்டில் மட்டும்தான் இது ஃபில் பண்ணுவாங்க. அப்படி ஃபில் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டைரெக்ஷன்லேருந்து வேணாலும் போகலாம். அப்லேருந்து டவுன்லேருந்து அப்போ எப்படி வேணாலும் போகலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இது நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போடுவோம்ல, சேம் மெத்தடாக அந்த செயினை வந்து பெரிய லூப்பாக எடுத்து நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே பஞ்ச் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த நம்ம லைன் எங்கெங்கே ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாம் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இந்த கார்னர் வரைக்கும் வந்துட்டோம். இந்த கார்னரில் நம்ம லைட்டாக கொஞ்சம் லேசாக இப்படி தள்ளி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, அங்கேயே போட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஷேப் மாறின மாதிரி இருக்கும் உங்களுக்கு இழுத்து போடுறனால. அதனால் கொஞ்சம் லைட்டாக தள்ளி போட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டிச் போடும்போது அது வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக மாறாமல் ஈவனாக இருக்கும். அதுக்காக இப்போ அடுத்து சேம் அப்படியே ஊசியை ரொட்டேட் பண்ணி அகைன் இப்போ நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணமோ சேம் மெத்தடில் ஃபாலோ பண்ணி மறுபடியும் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். அந்த லைனுக்கு லைன் போடணும். கேப் இல்லாமல் போடணும். மெயினாக இது கேப் இல்லாமல் போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். கேப் இல்லாமல் போடணும் மெயினாக. அந்த லைனில் போடுறது தான் முக்கியம். நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ சேமில் அப்படியே அந்த லைன் வழியாக அப்படியே போட்டுக்கிட்டே வரணும் நம்ம. இப்போ இங்கேயும் வந்து அதே மாதிரி லாக் போடும்போது லேசாக இப்படி சைடாக திருப்பி, உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன், லேசாக அப்படி தள்ளி அந்த இடத்துல லாக் போட்டு நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த ஸ்டிச் நம்ம இழுத்து போடும்போது நமக்கு வந்து அந்த இடம் கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டிச் எப்படி போடணுன்னு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பென்சிலில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்கேருந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இப்படி போட்டுகிட்டே வந்துடுறோம். கீழே வந்தோன்னே ஒரு லாக் போட்டு நீடில் ரொட்டேட் பண்ணி அகைன் இங்கே என்ன ஃபாலோ பண்ணமோ அதையே வந்து இங்கேருந்து இங்கே இப்படி ஃபாலோ பண்ணி மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே நீட்டில் ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு வரணும். இது வந்து கேப் இல்லாமல் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட் சைடில் மேலே லாக் பண்ணி திரும்பி கீழே இதே மாதிரி பண்ணணும். டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கோம் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த ஒரு பாக்ஸுக்கு வந்து ஒரு கலர் கொடுங்க. டபுள் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ரிபிள் கலர் கூட யூஸ் பண்ணலாம். அது நம்மளோட விருப்பம் தான். பட் டபுள் கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக ப்ரைட்டாக தெரியும். டிஃப்ரெண்ட் வந்து பக்காவாக க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. இல்லை சிங்கிள் கலர்லேயே கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். பட் என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டபுள் கலர் கொடுத்து ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டபுள் கலர் தான் ஒர்க் வந்து நல்லா நீட்டாக தெரியும். ஸோ இந்த லைனில் இந்த பாக்ஸில் வந்து நம்ம இந்த எங்கே லைன் போட்டிருக்கோமோ அதுக்கு ஸ்டிச் பண்ணோம். இந்த பாக்ஸுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ், இதுக்கு வந்து ரோஸ் கலர் கொடுத்துருக்கோமா. இப்போ செகண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த செகண்ட் பாக்ஸுக்கு இன்னொரு டார்க் கலர் எதாவது கொடுங்க. க்ரீனு, ப்ளூ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்க் கலர் கொடுத்து இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுங்கள். இந்த பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணணுன்னு பார்த்தா, நம்ம இங்கே லைன் போட்டிருக்கோம் இந்த பாக்ஸுக்கு, இதுக்கு வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு ஸ்டிச் வந்து இங்கேருந்து இங்கே
இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே இப்படி கொண்டு போகணும். அது அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் வரும். ஸோ அது வந்து இந்த மேட் இருக்கு இல்லையா, நம்மளோட வீட்டில் மேட் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இங்கே எப்படி போட்டிருக்கோமோ சேம் மெத்தடில் வந்துடும் உங்களுக்கு. இதை மாதிரி தான் இந்த ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே அவுட்லைன் வந்து நம்ம இது இழுத்து போடுறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த கிளாத்தில் வந்து ஹோல் தெரிய தான் செய்யும். அதை மறைக்கிறதுக்கு டபுள் லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. அதுக்கு மேலே பீட்ஸ் கொடுத்துருங்க. பீட்ஸ் கொடுத்திங்கன்னா நல்லா நீட்டாக தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு டபுள் லேயர் செயின் கொடுத்துருங்க. ஏன்னா வெறும் பீட்ஸ் கொடுத்திங்கன்னா கூட கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் நம்ம இழுத்து போகிறனால தெரியும். அதனால் டபுள் லேயர் செயின் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து டபுள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள் என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு. இந்த ஒர்க் முடிச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு அதில் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஆரியை பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.